வணக்கம். இப்பதிவில் அகத்தியர் பற்றி காண்போம். அகத்தியரை பற்றி குறிப்பிடாத புராணங்களே இல்லை அப்படின்னும், இவர் கும்பத்திலிருந்து தோன்றியதால கும்பமுனி என்றும், குறுகிய வடிவுடையதால குருமுனி அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் நூல்களில் சொல்லப்படக்கூடிய இவருக்கான வேறு பெயர்கள் என்னென்ன? வண்டமிழ் மாமுனி, கும்பமாமுனி, சந்தநூல் தமிழ் தந்தவர், குறியோன், பைந்தமிழ் முனிவன், அறிவன், முத்தண்டமிழ் தேர்முனி, தமிழர்ணன், கோமான், ஆதிமுனி. இதெல்லாம் இவருக்குன்னு சொல்லப்பட்ட வேறு பெயர்கள். இவர் வேளாண் மரபை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சிலர் கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இந்த சாதி பாகுபாடு தோன்றி இருந்ததாக ஒரு எந்த விதமான சரித்திர ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதி அந்தமற்ற இந்த இடத்துலையும் சரி காலத்துலேயும் சரி சித்தர்களும் அந்த கால சித்தர்களுக்கு எல்லாருக்குமே முற்பட்டவர் யாருன்னா அகத்தியர் அப்படின்னு தான் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் பலருடைய கருத்து சொல்லியிருக்காங்க. இவர் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் கடலை குடித்து வற்ற செய்தவர் என்றும், விந்தத்தின் இருமாப்பை அடக்கியவர் என்றும், பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்தின் போது குழுமிய கூட்டம் காரணமாக உலகின் வடபாகம் தாழாது சமமாக இருக்க செய்து தென்திசை நோக்கி சிவனால் அனுப்பப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அப்படின்னும், திருக்குற்றாலத்துமால் வடிவை குழைவித்து லிங்கமாக்கி அன்று முதல் அந்த தலத்தை சிவத்தலமாக்கியவரும் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானிடம் தமிழ் கற்றவர் அப்படின்னும், தென்பொதிகையில் இன்றும் என்றும் தங்கி வருபவர் அப்படின்னு சொல்லிட்டு நூல் குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க. இப்போ கந்தபுராண அசுர காண்டத்தில் 6 படலம் இருக்குது. என்னென்ன 6 படலம்னு பார்த்தோன்னா, அகத்திய படலம், கிரவுஞ்ச படலம், விந்தம் பிளம்புகு படலம், வில்வலன் வாதாபி வதை படலம், காவிரி நீங்கு படலம், திருக்குற்றால படலம் அப்படின்னு சொல்லிட்டு 6 படலங்கள் இருக்குது. இந்த 6 படலங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, அகத்தியரோட வரலாறு, செயல், பெருமை இதையெல்லாம் விரிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு விதர்ப்ப நாட்டு மன்னனோட மகள் உலோபமுத்திரை அப்படிங்கிறவங்கள அகத்தியர் திருமணம் செஞ்சுருக்காரு. இவங்க 2 பேருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. அவர் தான் புலத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. புலத்தியருக்கும் அகத்தியருக்கும் ஒரு நல்ல லைன் சொல்லியிருக்காங்க. மகனுரைக்கும் தந்தை நலத்தை அப்படிங்கிற லைனால் இவங்களை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. திருபில் சிந்தையன் தீதுனன் கிற்படா ஒருமை கொண்ட உளத்தன் நம் மண்பொருள் பெரியன் இப்படின்னு சிவபெருமானால் புகழப்பெற்றவர் தான் அகத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட தமிழல் உலகை நேமியில் அளந்தான் என்றும், ஈசன் நிகராய் உலகு சீர்பெற இருந்தான் என்றும் உள்ள தென்றமிழ் இயம்பி இசை கொண்டான் அப்படின்னு கம்பர் அகத்தியரை புகழ்ந்து பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழர் சிறப்புக்கு விதயமாக கம்பர் எப்படி எழுதியிருக்காருன்னா, உலகம் வரை நூலிலும் உயர்ந்துலகம் மோதும் வழக்கிலும் மதிக்க வியனும் மரபில் நாடி நிழற்பொழி கணிச்சி மணி நெற்றுமிழ் செங்கண் தழல்புரை சுடற்கடவுள் தந்தமிழ் தந்தான். இந்த பாடலில் வேதத்திலும் சிறந்தது தமிழ் அப்படின்னு தமிழை சிறப்பித்து கூறியிருக்காரு. இப்போ அகத்தியரை தேடி அந்த ராமபிரானுக்கு அகத்தியர் மனமும் பல மந்திரங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்த இந்த தெய்வீகம் பொருந்திய வில்லைகள், அப்புறம் கணைகள் நிறைந்த அம்பராத்தூணியையும் தந்திருக்காரு அப்படின்னு ராமாயண நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் யோக பயிற்சியில் இறுதியாக இருக்கக்கூடியது என்னது? சமாதி நிலை. அந்த சமாதி நிலையை அனந்த சயனம் அப்படிங்கிற தலத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னு நூல்களில் குறிப்பு சொல்லுது. சில நூல்கள் கும்பமுனி அப்படிங்கிறவர் ஒரு தனிப்பட்ட கருத்தில் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் திருக்குடந்தை அப்படிங்கிற கும்பகோணத்தில் சமாதி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க, கும்பமுனி அப்படிங்கிறவர் வேறு ஒருத்தர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து அகத்தியர் இயற்றதாக சொல்லப்படக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகத்தியர் 21,000, அகத்தியர்
பன்னீராயிரம், அகத்தியர் பரிபூரணம், அகத்தியர் ஆயுள் வேதம் அல்லது சித்தமறைன்னு சொல்லலாம், அகத்தியர் நயன விதி, அகத்தியர் குணப்பாடம், அகத்தியர் இலக்கிய சௌமிய சாகரம், அகத்தியர் அமுத கலைஞானம், அகத்தியர் செந்தூரம் 300, அகத்தியர் வைத்திய காவியம் 1500. இவர் வந்து நிறைய ஞான நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பேரில் இருக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அகத்தியர் கும்மி, அகத்தியர் பல்லு, அகத்தியர் பிள்ளை தமிழ். தேங்க்யூ.